இந்த ராத்திரி வேளையிலும் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் என் மனதிலே ஏவின ஒரு வார்த்தை என்னவென்றால், அலங்கம் கட்டவா. கம் லெட்ஸ் பில்ட் த வால். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அலங்கம் கட்ட வா. சிவா வாங்க, அலங்கம் கட்ட வாங்க. கம் லெட்ஸ் பில்ட் அ வால். அதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. சரி, எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 6வது அதிகாரம் 15வது வசனத்தில், ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்ப ஆலயம் கட்டி முடிந்தது ஆதார் மாத 6ஆம் வருஷத்தில். ஆதார் என்கிற மாதத்தில் அந்த ஆலயம் அங்கே கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படி இந்த பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டி இருந்தார். அந்த ஆலயம் பாபிலோனியர்கள் வந்தபோது அது தீக்கரையாக்கப்பட்டு அவர்கள் அதில் அந்த எருசலேமில் இருந்த எல்லாரும் அங்கே அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே அடிமைகளாக அவர்கள் பிடித்து கொண்டு போகப்பட்ட பிறகு 70 வருஷம் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே தரியு ராஜாவின் நாட்களிலேயும் அவனுடைய மற்ற சக்சஸர்ஸினுடைய நாட்களிலேயும் தொடர்ந்து அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது. கோரேஸ் ராஜா முதலாக எழும்பி அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதற்கப்புறம் ஒவ்வொரு ராஜாவினுடைய நாட்களில் அந்த ஆலயம் கட்டப்பட்டு கடைசியாகிய தரியு ராஜா அப்படிங்கிற தரியு ராஜாவின் நாட்களில் இழந்து போன இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் மீண்டுமாக எருசலேமில் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு எல்லா ஜனங்களும் பாபிலோனிலிருந்து வந்துட்டாங்களா அப்படின்னா எல்லாரும் வரல. கொஞ்சம் பேர் மாத்திரம் பாபிலோனிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அங்கே அழைக்கப்பட்ட அங்கே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அவங்களுடைய ஸ்தானத்திற்கு திரும்பவும் வந்து அங்கே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். தப்பிச்சு வந்துட்டாங்க. அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து வந்து அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்தனா, மகா தீங்கும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். இந்த மாலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கெல்லாம் எங்க இருக்கிறீங்க? நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? ஆலயம் கட்டப்பட்டுச்சு, ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள்ல மகா நிந்தையையும் தீமையையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமான வாழ்க்கையில அனுபவிக்கலாம், அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஏன் இவர்கள் அனுபவிக்கிறார்கள்? ஏன் இவர்களுக்கு தீமை ஏற்படுகிறது அப்படின்னு யோசிக்கும் போது முதல் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன் அனுபவிக்கிறார், வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கிறத நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கார் இருக்கு, அது வின்டர்ல வெளியவே நிக்குது. வின்டர் ஃபுல்லா பனிலையும் நிக்குது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்கிறது நிக்குது. ஒரு வருஷம் அப்படியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்ல இருக்கிற அந்த மெட்டல்லாம் என்ன ஆகும்? துரு பிடிச்சிடும். அப்போ துரு பிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு சரி பண்ண இந்த காரை ஓட்டணும்னு ஒரு நாள் மனது வந்துருச்சு. இந்த காரை என்ன பண்ணுவோம்? போய் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அந்த திரும்ப ஒரு பெயிண்ட் அடித்து நல்லா கொண்டு வந்து திரும்ப வந்து நிறுத்துகிறோம். ஆனால் நிறுத்துகிற இடத்துல திரும்பவும் என்ன என்ன உழுகத்தான் செய்யும்? பனி உழுகத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யும். என்ன ஆகும்? அப்போ இந்த காரு திரும்ப ரிப்பேர் ஆகும். இதை போலத்தான் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ காரை திரும்பவும் திரும்பவும் சூழ்நிலையில நிறுத்துறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம என்ன பண்றோம்னா, திரும்பவும் திரும்பவும் பாவம் என்கிற ஒரு சூழ்நிலையில பனி பெய்கிற பாவம் என்கிற பனி, வெயில் என்கிற பாவம், அங்கே மழை என்கிற பாவத்துக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய திரும்பவும் திரும்பவும் கொண்டு போய் நிறுத்துறோம். அப்ப இந்த காரை எங்க வைக்கணும்? இந்த கார் திரும்பவும் ரஸ்ட் ஆகக்கூடாது,
திரும்பவும் பிரச்சனைக்குள்ள அந்த கார் போகக்கூடாதுன்னா இந்த காருக்கு என்ன தேவை? ஒரு ஷெட்டு தேவை, ஒரு ஷெல்டர் தேவை. அதை போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஷெட்டு தேவைங்க, ஒரு ஷெல்டர் தேவை. சரி, டாக்டர் மட்டும் ஒரு கேள்வி கேட்போம். வாயில நிறைய புண்ணு வருது, ஓகேவா? திரும்ப திரும்ப புண்ணு வருது. இந்த புண்ணு அப்படியே விட்டா என்ன ஆகும்? புண்ணு வருது, அதை நான் மருந்து போடுறேன், திரும்ப புண்ணு வருது, மருந்து போடுறேன், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, காசுக்கு முன்னாடி அது விட்டா என்ன ஆகும்? பெருசாயிரும். திரும்ப அந்த பெரிய புண்ணை நான் ட்ரீட் பண்ணுறேன், இப்படியே விட்டா என்ன ஆகும் கடைசியில்? ஆண்டி ஆல்ரெடி ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஓகே, கேன்சர் வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் 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 இந்த பாவத்தை விட்டுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பாவம் செய்யும்போது மரணத்துக்கு ஏதுவல்லாத நீங்கள் பாவத்தை செய்யும்போது உடனே நீங்கள் நரகத்துக்கு ஓடி போயிடுறதில்ல. ஆண்டவர் உங்களை இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுத்து இந்த மரம் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இது கனி கொடுக்கலன்னா கோடாரி உடனே வைக்கல. ஏன்னா இந்த காரியத்தை நான் சொல்லி ஆகணும், சபை ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 அத்தி மரம் இருந்துச்சு பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது. there were 2 fig trees. ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் போகிற வழியில் பார்த்தாரு, அது பார்க்கும்போது கனி இல்லாமல் இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சபிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனால் இன்னொரு அத்தி மரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ள அத்தி மரம் இருக்கும்போது ஆண்டவர் வராரு, தோட்டக்காரன் வராரு, கனியை பார்க்கல. எஜமான் வராரு, கனியை பார்க்கல. ஆனால் உள்ள ஒரு யார் இருக்கிறா? ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். அவன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் போட்டு ஆண்டவரே. ஏன் சபைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன், இதே பாவத்தை வெளியில செஞ்சு செய்யறவங்க இருக்கிறாங்க, அதே பாவத்தை சபைக்குள்ள செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், when you are in the church you have body of saints. தேவ ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே ஒரு வருஷம் இருக்கட்டும், ஏதோ பயங்கர வியாதி வந்திருக்கு, கொஞ்சம் விடுங்க ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, கொஞ்சம் சரி பண்ணட்டும் ஆண்டவரே. தோட்டக்காரங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க, அதே ஆள் வெளியே இருந்தாங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் பாப்பாரு, அழுகிற காலில் பட்டு போ. வேதத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். சரி, இப்ப திரும்பவும் திரும்பவும் பாவத்திற்குள்ளாக நம்மை வைப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னா, சீக்கிரம் மரணம் சம்பவிக்கும். ஆவிக்குரிய மரணமும் சம்பவிக்கும், மாம்சத்துக்குரிய மரணமும் சம்பவிக்கும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த காரை ஆண்டி சொன்ன மாதிரி இந்த காரை திரும்பவும் இந்த புண்ணு வராம கேன்சர் வராம பார்த்துக்கணும் அப்படின்னா we should have a shed, we should have a wall, we should have something to protect it. இப்போ இங்க நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க காரணம் இருக்கிறது. ஏன் சிறையிருப்பில் தப்பினவர்கள் மீந்தவர்கள் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. வாசலும் அழிஞ்சு போச்சு, அலங்கமும் வாலும் இடிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு வெளியில யார் யாரோலாம் உள்ள வந்து சபையை என்ன பண்றாங்க? துன்பப்படுத்துகிறார்கள். ஒரு காலத்துல கோயம்புத்தூர்ல விஓசி கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல டிஜிஎஸ் அங்கிளோ இல்ல மோகன் சி லாசரஸ் அண்ணனோ வந்து அவர்கள் மீட்டிங் போட்டாங்கன்னா 10,000-15,000 பேர் மீட்டிங் போடுவாங்க. ஒரு இடத்துல கூடுவாங்க ஒரேடியா. ஒரு பய அந்த மீட்டிங்க்கு எதிராக வாயை திறந்து பேச மாட்டான். இன்னைக்கு ஒரு 10 பேர் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஒரு வீட்டில் பேசிட்டோம்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, சத்தமாக நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லி வந்து உள்ளே உடைக்கிறான். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு முறை என்னை ஒரு சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊழியக்காரோட சேர்ந்து கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டுருந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் பேசுகிற டோன் வந்து, ஹி வாஸ் அன் ஆர்எஸ்எஸ் பர்சன். அவர் எங்களை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எங்கே இருந்துங்க ஃபஸ்ட் ரொம்ப என்னங்கய்யா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா ரொம்ப அன்பாக பேசினார். அப்போ ரொம்ப அன்பாக பேசிட்டு அடுத்த வாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு இது ஏற்றினார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கே இருந்தையா ஃபண்டெல்லாம் வருது அப்படின்னாரு. பாஸ்டர்ன்ட்டு சொன்னார், ஐயா எங்களுக்கு ஃபண்டெல்லாம் எங்கேருந்து வரதில்லைங்க ஐயா, எங்கள் மக்கள் கொடுக்குறதில்ல, நாங்கள் இப்போ சபையை நடத்துகிறோம். அப்படிங்களா, சரிங்க ஐயா, உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா, என்ன ரிக்வெஸ்ட்? இனிமேல் சபையை நடத்தாதீங்க ஐயா அப்படின்னாரு. ஐயா என்ன சொல்கிறீங்க, சபையை ஏன் நடத்தக்கூடாது, நாங்கள் என்ன நடத்துனா? அடுத்து டோன் மாறுது, சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, புரியுதா?
நாங்கள் சொல்கிறதுல எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் சொல்லுவோம்ல, சும்மா நாங்கள் அப்படியே சொல்ல மாட்டோமே. ஐயா என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க, இங்கே பேக்கரியில் வச்சு பேசுகிறீங்க, எங்களுக்கு டீ பண்ணெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்க, வாங்கி கொடுத்துட்டு திடீர்னு என்ன சொல்கிறீங்க, சபை இனிமேல் நடத்தாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்க. திரும்ப அவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே சத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்குங்க, இதுக்கு மேலே இது பண்ணிங்கன்னா நியூசன்ஸ் கேஸ் ஆகும், நியூசன்ஸ் கேஸ் நீங்கள் நடத்துவீங்க, அவன் 4 கல்லை விட்டு அடிப்பான், இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், லாவ் அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகுங்க, நாங்கள் சொல்கிற ஒழுங்காக கேட்டு நடந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப அருமையாக அழகாக மிரட்டினார். அதில் ஒரு இது வேற சொன்னார், பக்கத்தில் உட்காந்துருக்கு எவ்வளோ அவர் காரியத்தெல்லாம் நம்மளை கிறிஸ்தவங்களை அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தம்பி இருக்கிறாரு, தம்பி பேஷன் ப்ளஸ் பைக்கில் தான் போகிறாரு, இங்கே அவர் தம்பி வீடு இங்கே ஓப் காலேஜுக்கு பின்னாடி தான், ஓப் காலேஜில் பிஎஸ்சி காலேஜுக்கு பின்னாடி தான் தம்பி வீடு, சரவணம்பட்டியில் தான் வேலை செய்கிறாருன்னு சொல்லி நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன், பாஸ்டர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு, பாஸ்டரோட வீடு இது எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே, ஏன்னா அவ்வளோ நாள் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இது நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்தில் அப்படி இருந்த சபையை இன்னைக்கு ஏளனமாய் மேலே ஏறி நடந்து போற மாதிரி எவனோ பேசுறாங்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், சபையை சுத்தி இருந்த அலங்கம் இடிந்து போய்விட்டது. சபை கட்டப்பட்டது உண்மைதான், ஆனால் சபையை சுத்தி இருந்த அலங்கம் இடிக்கப்பட்டு போயிட்டு, கர்த்தர் வைத்த பாதுகாப்பு, கர்த்தர் வைத்த பராமரிப்பு இடிந்து போயிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not you are the temple of God. எஸ், ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்துக்கு என் அக்கிரமத்துக்கு என் சாபத்திற்கு நீங்க தான் விமோசனம் நான் நம்புறேன், நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்று என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்த போது, ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இந்த மண் பாண்டத்துக்குள்ளாக அவர் வசித்த போது நான் என்னவா மாறிட்டேன்? அவருடைய ஆலயமா மாறிட்டேன், அவருடைய வீடா மாறிட்டேன். எஸ், அந்த நாளிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் திரும்பவும் திரும்பவும் பாவம், திரும்பவும் திரும்பவும் பொய்கள், திரும்பவும் திரும்பவும் கபடு, திரும்பவும் திரும்பவும் தேவையில்லாத காரியங்கள், அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில திரும்பவும் திரும்பவும் வருவதற்கு காரணம் என்னவென்றால், இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்க வேண்டிய அலங்கம் இல்லை. We do not have the wall that ought to be in place. And that is the reason our spiritual life is at stake. ஒரு வாரம் நல்லா சந்தோஷமா கையை உயர்த்தி ஆராதிச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றோம், அடுத்த வாரம் நமக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு வாரம் நல்லா உபவாசம் இருக்கிறோம், அடுத்த வாரம் நமக்கும் உபவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம வேலைக்கு போகாம இருப்போமா? சொல்லுங்க, ஏங்க? போனாதான் சம்பளம். ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு நிறைய பேர் வரல, சபைக்கு வந்தா வரலாம், வராட்டி ஓகே, அது நமக்கு சனிக்கிழமை சாயந்தரம்னால மக்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, சபைக்கு வந்தா வரலாம், வராட்டி போகலாம். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வேலி உடைக்கப்பட்டுருச்சுங்க. ஆண்டவர் நமக்கு சுற்றி எல்லாத்துக்கும் சுற்றி ஒரு வேலி போடுறாரு. அங்கே யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீர் அவனையும், பிசாசு கேட்குறான், ஆண்டவரை பார்த்து கேட்குறான், யோபு மேலே கண் வச்சியா அப்படின்னு ஆண்டவர் யோபை பார்த்து பிசாசை பார்த்து கேட்டோடனே அவன் சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? பிசாசு சொல்கிறான், நீங்கள் வேலி போட்டிருக்கீங்கல்ல, அப்போ நான் கண்ணு வைக்க முடியுமா? கண்ணு வச்சானாலும் எதாவது நான் செய்ய முடியுமா? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம செய்கிற பாவத்தினால, அக்கிரமத்தினால, சூழ்நிலைகளினால, பிரச்சனைகளினால, நம்ம வேற காரியங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஆண்டவரே தம்முடைய கரத்தினால வேலிகளை சுட்டெரிக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது என்னன்னா, மிக பிரம்மாண்டமான ஆலயம். இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை, ஆர்கிடெக்சரை யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ஆலயம். ஆனால் அப்படிப்பட்ட ஆலயத்தை சுற்றி ஆலயமும் மதிலும் இருந்துச்சு. ஆனால் மதிலும் தீக்கரையாக்கப்பட்டுச்சு, ஆலயமும் தீக்கரையாக்கப்பட்டுச்சு. எப்போ? நான் கீழ்ப்படியாமல் போகும்போது. நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆனால் மதிலை கட்டுறதுக்கு நம்ம நிறைய நேரத்தில் நேரம் எடுக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு
இந்த ஆலயத்தை திரும்ப திரும்ப பாவம் தாக்கி தாக்கி என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப முதல்ல எப்படி வாழ்ந்தோமோ அதை விட மோசமான நிலைமைக்கு திரும்ப நம்ம போயிடுறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ அதை விட மோசமான நிலைமைக்கு நம்ம திரும்ப போயிடுறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அலங்கம் கட்ட வாருங்கள். உங்களுடைய ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆலயம் கட்ட வாருங்கள். அப்போ அலங்கம்னா என்னங்க? வாட் இஸ் அ வால்? உங்க மனசுல ஞாபகத்துக்கு வந்தோன்னு வர்றதை சொல்லுங்க. வாட் இஸ் அ வால்? முதல் காரியம் சொன்னேன், இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன உங்களுக்கு மனதில் தோன்றுகிறது? ஸ்ட்ராங். ஓகே, வேற சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. அலங்கம், வால் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எதுக்காக நம்ம செவுரு கட்டுவோம்? நம்ம வீட்டை சுற்றி ஒரு மதில் எதுக்காக கட்டுவோம்? சேஃப்டி, ரைட். அங்கிள் சொல்லுங்க. சரி, ரைட்டு. சரி, நம்ம நேரம் ஆண்டி அண்ணனுக்கு நேரம் போயிடுவோம். அண்ணே நீங்கள் சொல்லுங்கள். உங்களை தானே இடையில ரொம்ப மிஸ் பண்ணோம். தேங்க்ஸ் கிவிங்லாம் நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். நானும் பகீரத பிரயோஜனப்பட்டு மனசுக்குள்ளே யோசித்தேன், அண்ணனை எப்படியாவது முன்னாடி நின்று ஒரு நாள் சாட்சி சொல்ல வாச்சு பேச வச்சிடணும்னு நினச்சேன். அன்னைக்கும் இந்தியா போயிட்டீங்க நீங்கள். சரி சரி, சொல்லுங்கண்ணே. வாட் யூ திங்க் அபவுட் அ வால்? பவுண்டரி, வண்டர்ஃபுல். பவுண்டரி அது நமக்கு ஒரு எல்லைக்குறி. பவுண்டரி. சிவா, நீங்கள் தான் யோசிக்கிறீங்களா? தெரியல. ஓகே, சரி. அப்போ ஒரு வசனத்திலிருந்து ஒரு சில 4 காரியங்களை இந்த வால் அல்லது அலங்கம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து என்னவென்று நான் ஒரு சில காரியத்தை சொல்லி இன்றைக்கு எப்படி அலங்கம் நாம் கட்ட வேண்டும் என்கிற காரியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது என்று பார்ப்போமானால், அங்கே யோவாபு கிட்ட தாவீதா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உரியாவை அந்த அலங்கத்துக்கு பக்கத்தில் போய் அவனை சண்டை போட விடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அங்கே போய் சண்டை போடுறாரு. அலங்கத்திலேருந்து அவனை கொன்று அவனை அழித்து விடுகிறார்கள். திரும்ப ஒரு மனுஷன் அலங்கத்துக்கு முன்னாடி போய் அங்கே உரியா போய் சண்டை போட்டார். அலங்கத்துக்கு பக்கத்தில் போய் சண்டை போட்டார். சண்டை போடும்போது அங்கே உரியா இறந்துட்டாருன்னு ஒருத்தன் செய்தி சொல்கிறான். அப்படி செய்தி சொல்லும்போது தாவீது ராஜா நடிச்சு ஒரு பொய் கோபத்தை காமிக்கிறார். என்ன காமிக்கிறாருன்னா, ராஜாவுக்கு கோபம் எழும்பி, நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்டே போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? செய்ய வச்சதே இந்த ஆளு தான். ஆனா ஒரு பொய் கோபத்தை ஒரு டிராமா கிரியேட் பண்றா. சரி, டிராமா பத்தி நான் போல. ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கிறது என்னவென்றால், பட்டணத்தினுடைய அலங்கத்திற்கு பக்கத்தில் போனால் என்ன பண்ணுவாங்க? அங்க மேல இருந்து என்ன பண்ணுவாங்க? அம்பு எய்வாங்க. அப்போ அலங்கம் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், இட் இஸ் த டிஃபென்ஸ். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வால் அல்லது அலங்கம் சொல்லும் போது அதனுடைய ஒரு ஞானார்த்தம், ஒரு அடையாளம் என்னவென்றால் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். அப்ப இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய நம்முடைய வாழ்க்கையில அலங்கம் இடிந்தனுடைய விளைவு பிசாசானவன் வியாதிகளையும் சாபங்களையும். ஒரு வசனம் உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. இதை நம்புறீங்களா நம்பலையா? சொல்லுங்க. ஆனா வைக்கிறாங்க. ஏன்? there is no witchcraft against Jacob. there is no யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி. there is no soothsaying against Israel. இப்படிங்கிறது வசனம். இது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. இப்ப சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? உண்மை. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், சமீப நாட்களில் ஒருத்தரை சந்திச்சேன். அவங்க எனக்கு சொன்னாங்க, தொடர்ந்து நாங்கள் அழுகிறோம், தொடர்ந்து எங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வருது, எங்களுக்கு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு பிசாசின் தொந்தரவு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடந்துச்சு. ஏன்? பாவத்தின் சம்பளம் வர ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ அந்த சாபம் வேலை செய்யுது அப்படின்னு அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? அப்போதான் ஆண்டவர் என் மனசுக்குள்ள பேசினாரு, ஆலயம் கட்டப்பட்டது உண்மைதான்ப்பா,
ஆனா அலங்கம் இல்லப்பா. அலங்கம் இல்லாததனுடைய விளைவு என்னென்னமோ உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், ஒரு சில வீட்டுல எல்லாம் ஓயாத கூக்குரல், சண்டை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை. என்னன்னா செக்யூரிட்டி சிஸ்டம், இதெல்லாம் தடுத்து வெளியே தள்ளுற செக்யூரிட்டி சிஸ்டம் இடிஞ்சு போயிருச்சு. when your house does not have a wall, யார் வேணா உள்ள வரலாம். நாய் கூட என்ன பண்ணும், உள்ள வந்துடும். என்னை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அலங்கம் இடிந்தது என்று சொல்லும் போது செக்யூரிட்டி சிஸ்டம் இடிஞ்சு போச்சு. ரெண்டாவது காரியம் அண்ணன் சொன்னதுதான், வசனத்திலிருந்து அதே காரியத்தை சொல்லுகிறேன். மீகா 7வது அதிகாரம் 11வது வசனம், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். இங்க வசனத்துல பிரமாணம்ன்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இந்த பிரமாணம்ன்ற வார்த்தைக்கு என்ன உண்மை கரெக்டான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கிறேன். எப்படி ஆண்டவரே பிரமாணம் அப்படியே வெகு தூரம் பரவும் அப்படின்னு சொல்லும் போது, your boundaries will be extended அப்படின்ற அதான் அதோடைய அர்த்தம். when your walls are again being built, your boundaries இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த வால்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்கங்கிறத அந்த வசனம் சொல்லப்பட்டது. அப்ப மதில்கள் எதற்கு அடையாளம் என்றால் பவுண்டரிஸுக்கு. இன்னைக்கு நிறைய பேர்த்தோட கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில we do not know boundaries. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், as a Christian we have boundaries. நம்ம ஒரு சில காரியத்தை செய்யலாம், ஒரு சில காரியத்தை செய்யக்கூடாது. இன்னும் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பவுல் அங்கே நிறைய வசனம் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தகுதி இல்லை. I have rights to do everything, but everything does not fit well with me, cannot fit well with me. அப்ப நமக்கு தெரியணும் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஆனா சபைக்கு வர கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. காரணம் என்ன, பவுண்டரிஸ் நம்ம இல்லை, உடஞ்சு போச்சு. பவுண்டரிஸ் உடஞ்சிட்டனால வெளியே இருக்கவன் என்னென்னலாம் செய்யறானோ அதையே தான் நம்மளும் செய்யறோம். வெளியே இருக்கவன் எப்படி எப்படிலாம் தப்பான வாழ்க்கையில் இருக்கிறானோ அதையே நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்கிற நம்மளும் செய்யறோம். அப்புறம் எதுக்குங்க சர்ச்சு, எதுக்குங்க ஆண்டவர், எதுக்குங்க ரட்சிப்பு? மூன்றாவது காரியம், சங்கீதம் 122 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ அலங்கம் எதுக்கு, அலங்கத்துக்குள்ள என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு. அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கு, அலங்கத்துக்குள்ள என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சமாதானம் அப்படிங்கிற அந்த வால் நம்ம வாழ்க்கையில உடஞ்சு போனது நிமித்தம் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கிற ராஜ்யம் அது நிலைப்படாது. நீங்க நல்லா பாருங்க, தாவீதினுடைய குமாரர்கள் 5 இருக்கிற எல்லா குமாரர்களுக்குள்ள என்ன நடந்துட்டே இருந்துச்சுன்னா, சமாதானம் இல்லாமல் ஒருத்தன் அப்சலோம் ஒருத்தனை அதோனியாவை கொலை பண்றான், இல்லை அதோனியா இல்லை அம்னோனா அப்சலோம் கொலை பண்றான், அடுத்து அப்சலோமா தாவீது கூட இருந்த யோவாப் கொலை பண்றாரு. இப்படி தொடர்ந்து சண்டைகள், சண்டை 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 சண்டை. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, சாலமோனுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் என்னாச்சு, 2 பிரிஞ்சு போச்சு. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அநேக நேரத்தில் நம்ம ஷைன் பண்ண முடியாம, கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாம, கர்த்தர் நமக்கு சொல்லித்தர வசனங்கள் வார்த்தைகள்லாம் விளங்காம இருக்கிறதுக்கு, விளங்க கூடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கூக்குரல். எனக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நம்முடைய வீடுகளிலே கூக்குரல் எழும்பக்கூடாது, நம்முடைய வீடுகளிலே சத்தம் உயர்த்துகிற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது. அடுத்து கடைசியான ஒரு விஷயம், எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பாதிக்குது அல்லது நம்முடைய தேவனால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை எது பாதிக்குதுன்னு அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ப்ராவர்ப்ஸ் 25:28 நீதிமொழிகள் 25:28 வாசிக்கிறோம், தன் ஆவியை அடக்க தெரியாத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்தை போல் இருக்கிறான். அப்ப நம்மளுக்கு இந்த வசனத்துடைய கரெக்டான அர்த்தம் என்னன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. நேற்று ஒரு ஸ்வீட் பாக்ஸை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். அவர் கூட பேசிக்கிட்டே வந்து ஒரு 3 ஸ்வீட் எடுத்து அப்படியே வாயில போட்டேன். அந்த மனுஷன் உடனே என்ன சொன்னார், டேவிட், don't you have self control அப்படின்னாரு. எனக்கு அது கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் என் மனசில் உண்மையாலுமே இந்த வசனம் பேசிச்சு. என்ன அப்படின்னா,
ஆவி அடக்க தெரியாத மனுஷன், ஆவியவே அடக்க தெரியாத மனுஷன்னா சரீரத்தை அடக்க தெரியாத மனுஷன் எப்படி? இந்த சரீரத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. we should be very careful about this temple of God. இது சும்மா சரீரத்தில் செத்து போனால் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து கோயம்புத்தூரில் வந்து அப்பாவை பெற்றவங்கள ஆத்தான்னு கூப்பிடுவோம். எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு வாங்கி வச்சுருக்க சின்ன அப்போலாம் நல்லா வந்து ஒரு 7வது 8வது படிச்சுட்டு இருப்பேன்னு வைங்களேன். அப்போ 7வது 8வது படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வாங்கி வைக்கிற ஸ்நாக்ஸ் கூட எங்கள் பாட்டி சாப்பிட்ருவாங்க. வீட்டில் வந்து எதையுமே வைக்க முடியாது, பாட்டி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து சத்தம் பண்ணுவாங்க, ஏம்மா என்னம்மா நீ இப்படி குழந்தைங்களுக்கு வாங்கி வைக்கிற ஸ்நாக்ஸை கூட விட மாட்டேன்ற, இப்படி நீ வந்து இந்த நொறுக்கு தீனி இப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்றியம்மா அப்படின்னு கேட்கும்போது, அட போடா தின்னுட்டு சாகிறேன்டா அப்படிம்பாங்க. தின்னுட்டு சாகிறேன்னு சொல்லி காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஸ்ட் அவே. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மரணத்திலோட மாத்திரம் அல்ல, மரணத்துக்கு பிறகு இந்த சரீரம் தாங்க வரும் பரலோகத்தில். இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தப்போ தோமாட்ட மரிச்சார், உயிர் தெழுந்தார், திரும்ப வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம் கொடுக்கும்போது கையை நீட்டுறாரு. அப்போ அங்கே தழும்பு இருந்துச்சா இல்லையா? காயம் இருந்துச்சா இல்லையா? அப்போ எந்த சரீரம் வந்துச்சு? மரிக்கிறதற்கு முன்னாடி எந்த சரீரம் இருந்துச்சோ அதே சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு வந்தது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பி கேர்ஃபுல். என் மனைவி சமீப நாட்களில் என்னை பயங்கரமாக திட்டுறா. சீக்கிரம் அமிக்காட்ட அப்பாயின்மெண்ட்டை போட்டு இந்த பல்ல சரி பண்ணு, உன் சரீரத்தை ரொம்ப மோசமாக நீ இது பண்ணுற. எனக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய விளைவு என்னென்னா, அடிக்கடி இந்த ஆசிட் வந்து என் பல்லெல்லாம் வந்து எதையுமே அப்பப்போ கூச ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா பல்லும் அப்பப்போ எதையாவது சாப்பிடும்போது டொக்குன்னு ஒன்று உடையும். அப்போ என் மனைவி அடிக்கடி என்னை திட்டுற காரியம், தயவு செய்து அதுதான் உனக்கு தான் ஒத்துக்காது, அதை ஏன் போட்டு என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாப்பிட்ற மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலையும் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுல நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். we cannot, நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோம்னா this will affect our என்னதுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை 100% இந்த செல்ஃபோன் ஒன்றுமெல்லாம் முடிச்சிடும். எனக்கு தெரியும், ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுக்கு 50 வயது, அந்த அங்கிளுக்கு 50 வயது. 50 வயதில் அவருக்கு அதுக்கு முன்னாடி ஃபோனவே அவர் தொட்டதில்லை. அவங்க பையன் ஒருத்தர் ஃபோனை வாங்கி கொடுத்தாரு. ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி இப்போ எங்கே வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிதுன்னா, இவருக்கு ஒரு ராங் கனெக்ஷன் இருக்குது, இந்த வயசில் இவருக்கு இது தேவையா அப்படின்னு வந்து நிற்கிது. எதுலன்னா திஸ் செல்ஃபோன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, we have to have self control in all aspects of our life. ஏன்னா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிடும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இன்னைக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற வாள், சமாதானம்னு சொல்கிற வாள், அதுக்கடுத்து பவுண்ட்ரிஸ், என்ன பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிற வாள், செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இடிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அது இடிஞ்சு கிடக்கிறது. அப்போ எப்படிங்க அதை கட்டுறது? நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டலாம். முதல் காரியம் என்னன்னா, நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்போ முதல் காரியம், அக்னாலஜ் இட் இஸ் broken. ஒருவேளை செல்ஃப் கண்ட்ரோலில் எனக்கு பிரேக் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரேக் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு பவுண்ட்ரிஸில் பிரேக் ஆனது மாதிரி ஒருத்தருக்கு செக்யூரிட்டி சிஸ்டமில் பிரேக் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல என்ன தான் இருக்குது, பிரேக் ஆகி தான் இருக்குது. முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே நான் உடஞ்சிருக்குங்கிறத ஒத்துக்குங்க. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது என்னென்னா, நெகேமியா ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே உடஞ்சிருச்சு, உண்மையாக உடஞ்சிருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் சமூகத்தில் உடஞ்சிருக்கிறத ஒத்துக்கங்க. ரெண்டாவது காரியம், இந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்டபோது உபவாசித்து மன்றாடி. ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஜெபம். ஏங்க இந்த ஜெபம் முக்கியம் அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் என்ன ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், கம்யூனிகேட் பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ ஜெபம் பண்ணலைன்னா என்னத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்? என்னால் எல்லாம்
முடியும். அப்போ அது என்னால் எல்லாம் முடியும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்க. ப்ளீஸ் ப்ரே ஃபார் அட்லீஸ்ட் 5 minutes இன் யுவர் லைஃப் டு ஸ்டார்ட் வித். ஒரு ஜெபம் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முதலாவது காரியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப இஃப் யூ வாண்ட் டு ரீபில்ட் த வால்ஸ் தட் ஆர் broken, ப்ரே, ஜெபம் பண்ணுங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆகார் பிள்ளையை வச்சுட்டு அந்த அம்மா ஓடி போயிடுச்சு. ஐயோ இந்த பிள்ளை சாக தான் போகுது, இனி இதுக்கு வழியே இல்லை, இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு நினச்சிட்டு அந்த பிள்ளையை வச்சுட்டு அந்த அம்மா ஓடிடுச்சு. அப்போ ஆகாரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் நீங்கள் அழுகிறத ஆண்டவர் கேட்பாருங்க. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையை குறித்து அவன் கடைசி நாள் என்ன பண்ணணுமா? அப்படின்னா ஆண்டவர் எதை கணக்கு வச்சுட்டு இருக்காரு? நம்மகிட்ட கணக்கு கேட்கும்போது எதை கேட்பாரு? டேவிட்டு இந்த நாளில் இந்த பிரசங்கத்தில் இந்த வீணான வார்த்தையை ஏன் பேசினேன்னு அன்னைக்கு கேட்பார். தேவையில்லாத இந்த வார்த்தையை ஏன் பேசினேன்னு கேட்பார். அப்போது தேவையில்லாத ஆகாத ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவர் அதை கணக்கில் வச்சுருந்தாருன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பாரு. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ரெண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஃப் யூ வாண்ட் டு ரீபில்ட் யுவர் வால், இன்னொரு காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தனியாக கட்ட முடியாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் ஏன் முடியாது? வை இட் இஸ் நாட் பாசிபிள்? அலங்கத்தில் சிலருக்கு தான் செங்கல் வைக்க தெரியும், சிலருக்கு தான் சாந்து பூச தெரியும், சிலருக்கு தான் பெயிண்ட் அடிக்க தெரியும், சிலருக்கு தான் பட்டி வைக்க தெரியும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை படைக்கலை. நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆனால் இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாள் தான், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செவுர் தான். ஆனால் இதை கட்டணும்னா சபை ரொம்ப முக்கியம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவர் போய் நைட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அலங்கம் இடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்படுறாரு, துக்கப்படுறாரு, உபவாசிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அடுத்த நாள் ராஜாட்ட பேசுகிறாரு, அப்ரூவலை வாங்குறாரு. வாங்கிட்டு நைட்டில் போய் என்ன பண்ணுறாருன்னா, போய் யாருக்குமே தெரியாமல் உண்மையாலுமே இடிஞ்சிருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு வந்துடுறாரு. நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க, அழுதுட்ட மனுஷன், ஜெபம் பண்ணுற மனுஷன், ராஜா கிட்ட அப்ரூவல் வாங்கின மனுஷன், காசெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மனுஷன் பார்த்துட்டு வந்துட்டு அவரே கட்டலைங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன், அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். அப்போ அலங்கம் கட்டுறது நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட வேண்டியது. இப்போ என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஆண்டிகிட்ட போய் சொல்கிறேன், ஆண்டி எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டி, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும் ஆண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டி எனக்கு ஒரு 4 அட்வைஸ் கொடுப்பாங்க. பா இதை அந்த மாதிரி செய்யுங்க. அங்கிள்கிட்ட போய் சொல்கிறேன், அங்கிள் உங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கிள், சர்ச்சில் இப்படி ஒரு குடும்பம் வந்துட்டு இருக்கு, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டி. அங்கிள் வயசில் மூத்தவர் என்ன சொல்லுவார்? எனக்கு ஒரு 4 அட்வைஸ் கொடுப்பார். அப்போ எங்கிட்ட இல்லாதது அங்கிள்கிட்ட இருக்கும், அங்கிள்கிட்ட இல்லாதது சிவா கிட்ட இருக்கும், சிவா கிட்ட இல்லாதது ஆண்டி அண்ணன்ட்ட இருக்கும். இப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கட்ட முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் அவர்களுடைய நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வசனம் வாசிக்கிறவங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சபை அப்படிங்கிற விசுவாசிகளின் ஐக்கியம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை சரியே பண்ண முடியாது. Church is very very important. இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம இவ்வளோ நாள் கேதரிங் மாதிரி நம்ம இருக்கிறோம், இங்கே வர்றோம், வசனம் பேசுகிறோம், நம்ம போகிறோம். இப்போ சமீப நாட்களில் கொஞ்சம் அந்த மார்னிங் ப்ரேயரில் கொஞ்சம் we are slowly getting together, close together. ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்கிறார், பேசுகிறார், பார்க்கிறோம். ஆனால் இது இந்த அளவில் இருக்கிறது கூட ஒரு கேதரிங் தான். we are slowly changing into church.
ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா சபை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவயவத்துக்கு இந்த கைக்கு ஒரு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண் என்ன பண்ணும்? கையில் யாரோ வேகமாக அடிக்கிறாங்க, இல்லை எதில் ஒன்றில் போய் இடிச்சிட்டேன், கை உடஞ்சிருச்சு, என்னை அறியாமல் என்ன பண்ணும்? இந்த கண் அழுகும், என்னை அறியாமல் என்ன பண்ணும்? அந்த தலை மயக்கம் போட்டு அப்படியே கீழே சொருகும், கீழே விழும். ஏங்க? இது ஒரு சரீரம். அப்போ சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சரீரம். இன்னைக்கு சுகின் வரல, ஆண்டி இன்னைக்கு போய் என்ன பண்ணணும்? ஒரு சரீரமாக இருக்கும்போது சுகின்ட்ட ஏன் சுகின் வரல கண்டிப்பாக கேட்கணும், ஏன்னா இது ஒரு சரீரம். சரி, நாம் எல்லாரும் சேர்ந்து கட்ட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இந்த யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பத்து பேர் நாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அதை செய்வார். மூன்றாவது காரியம், இப்போ நெகேமியா நாட்களில் ஆலயமெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சபையெல்லாம் சேர்ந்து கட்டிருச்சு. அப்போ வெளியில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இவனுக்கு என்னமோ ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டானுங்களாமே. அங்கே ஒரு 35 வயசில் ஒரு சின்ன பையன் வந்து சும்மா ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஏதோ சர்ச்சுன்னு அவன் பாட்டுக்கு பாடுறான், அதுவும் சரியாக பாட தெரில, ஏதோ பாடுறான், ஒரு சபை நடத்துகிறானாமே. இது சபைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னப்பா புதுசாக இவன் செல்ஃபோன்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு என்ன பைபிளை ரொம்ப ஓவராக உட்காந்து வாசிக்கிற மாதிரி தெரியுது, நல்லவன் மாதிரி ஆயிட்டானோ, இதெல்லாம் கிண்டல் பேசுவாங்க சிலர். இங்கே தொபியாவும் அம்மோனியன் ஆகிய தொபியா அவங்க அலங்கம் கட்டும்போது நெகேமியாவை பார்த்து சொன்னாங்க, அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் கட்டட்டும், என்னாக போது, ஒரு நரிய இருப்போனா அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அவன் கட்டுறது ஒரு கல் மதில், அது என்ன ஆக போகுது, இடிஞ்சு போயிடும். சபையை கட்டும்போது, மதிலை கட்டும்போது ஏளனமான ஏச்சு பேச்சுகளான வார்த்தைகள், நம்ம சொந்த வாழ்க்கையை கட்டும்போது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, என்னமோ நீ ஜெபம் பண்ணுறேன்னு சொன்ன, நம்ம ஜெபம் பண்ணி முதல்ல கட்டிக்கிட்டு இருப்போம். கட்டும்போது இடையில ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கோவப்பட்டுருவோம். உடனே பிசாசு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன ஏதோ பெருசாக ஜெபம் பண்ணிட்டு இருந்த, உன் ஜெபத்தில் இப்போ என்ன இவ்வளோ கோவப்பட்டு நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், பைபிளை தூக்கி என்ன பிரயோஜனம்? ஏளனமான வார்த்தைகள். நான் நெகேமியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, he ignored those evil voices. என்ன சொன்னார்னா, அவனுக்கு 10 முறை இந்த மாதிரி கூப்பிட்டு வா பேசுவோம் அப்படின்னு கிண்டல் பண்ணி அவங்கள 10 முறை கூப்பிட்டாங்க. நெகேமியா என்ன சொன்னார்னா, நெகேமியா 6:3, அப்பொழுது அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் ஆண்டவருக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க, நான் வரக்கூடாது, என் கையில் என் ஆலயத்தை கட்டி என் கையில் கொடுத்தாரு, இப்போ நான் மதிலை கட்ட வேண்டியது என் வேலை, ஐ எம் டூயிங் அ பிக் ஜாப், ஒரு பெரிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தேவையில்லாத பேச்சு பேசுறதுக்கு வர மாட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், சில நேரத்தில் நம்ம நண்பர்கள், உலகத்தில் இருக்கிறவங்க வருந்தி நம்மளை ஒரு சில காரியத்துக்கு வந்து தான் ஆகணுங்க, நீங்க இல்லாட்டி எப்படின்னு கூப்பிடுவாங்க. we should learn to say no. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மதில் கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு நினைச்சீங்கன்னா, learn to say no. எனக்கு இது முடியாது, நான் பெரிய வேலையில் இருக்கிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபிக்கணும். 2வது காரியம் என்ன சொன்னேன், சபையோடு எல்லாத்தோடு சேர்ந்துருங்க. 3வது காரியம், இக்னோர் த ஈவில் வாய்ஸஸ். யாராவது உங்களுக்கு எதிராக தேவையில்லாத காரியங்களை கொண்டு வராங்க, உங்களை அலங்கம் கட்டுறதை விட முக்கியமான ஏதாவது காரியத்தை கொண்டு வந்தாங்கன்னா இக்னோர் பண்ணுங்க. கடைசியான காரியம், எரேமியா 4வது அதிகாரம் 17-18. ஒரு கட்டத்தில் இப்படி கூப்பிட்டவங்கெல்லாம் அவனுங்களாம் அடிச்சிருவான் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி அலங்கம் கட்டினாங்க அப்படின்னா, அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து, ஒரு கையில் வேலை செய்கிறாங்க, மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான்.
அப்போ எப்படி அவங்க வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு கையில வேலை, இந்த கையில அட்டை கட்டாங்க, இந்த கையில பட்டயம். இந்த பட்டயத்தை பிடிச்சிக்கோங்க. உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் ஆண்டி என்ன, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேலையை செஞ்சீங்கனாலும் இந்த பட்டயத்தை மட்டும் முடிச்சிருங்கண்ணே. இந்த பட்டயத்தை பிடிச்சிருங்க. யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். ஒரே ஒரு காரியம், இந்த வசனத்தை மட்டும் முடிச்சுக்கோங்க. மேக் இட் அ ப்ராக்டிஸ் டு ரீட் அட்லீஸ்ட் 1 chapter in the word of God every day. Do some baby steps. ஒரு சாப்டர் வாசிக்க முடியல, ஒரு வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வாசிங்க. இந்த வசனம் உங்களோடு பேசும். இந்த வசனம் உங்களை அலங்கத்தை கட்டும். சிவா, உங்களுக்கு சொல்றேன், if you don't have a Bible, take a Bible today. போய் அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்க அலங்கங்களை கட்டுவார். ராத்திரி வேளையில் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடி நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அலங்கம் இடிந்திருக்கிறது உண்மைதான். அலங்கம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இடிஞ்சிருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு லெட்ஸ் அக்செப்ட், அக்னாலஜ். தேவ சமூகத்தில் ஆண்டவரே அலங்கம் இடிஞ்சிருக்குன்னு சொல்லி நிறைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நம்முடைய அலங்கங்கள் இடிந்து இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய பவுண்டரிஸ் என்னன்னு நமக்கு தெரியல. நிறைய நேரத்தில் சமாதான குலைச்சலான காரியங்கள் நடக்குது. நிறைய நேரத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நிறைய நேரத்தில் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அலங்கம் இடிஞ்சிருக்கு. ஒத்துக்கங்க, அலங்கம் இடிஞ்சிருக்குன்னு. 2வது காரியம், ஜெபம் பண்ணுங்க. 3வது காரியம், சபையோட சேர்ந்துருங்க. நம்மளாம் சேர்ந்து வளர வேண்டியவங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் நம்ம சேர்ந்தாதான் வளர முடியும். நம்ம யாரையும் அடுத்தவங்களுடைய கால் கைகளை பிடிச்சி இழுக்கிற இடம் சபை இல்லை. வெளியில் இருக்கவங்க சேர்ந்து இருப்பாங்க, ஆனால் பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. ஆனால் சபை ஒருவரோடு ஒருவரை கட்டுகிற இடம். 4வது காரியம், கேட்குற ஈவில் வாய்ஸஸ்லேருந்து தள்ளி இருங்க. 5வது காரியம், வசனத்தை பிடிச்சிக்கங்க. வசனத்தை பிடிச்ச ஆண்டவர் சமூகத்தில், கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அலங்கங்கள் இடிந்திருக்கிறது உண்மை. இந்த ராத்திரி வேளையில் திரும்ப கட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களை ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க. எங்களை சபையோடு இணைஞ்சிருக்கிறவங்களா மாற்றுங்க. நாங்கள் ஒத்துக்கிறவங்களா, எங்கள் அலங்கம் இடிஞ்சிருக்குங்கிறத ஒத்துக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க. எங்களை ஆண்டவரே தேவையில்லாத சத்தங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கங்க. வசனத்தில் எங்களை தேறினவர்களாக இருக்க பண்ணுங்க. நல்ல தகப்பனே, உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் திரும்ப வந்து நிற்கிறோம். தெய்வ சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அலங்கங்கள் கட்டப்படட்டும் தகப்பனே, நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கட்டப்படுவாய். திரும்பவும் நீ கட்டப்படுவாய். திரும்பவும் நீ கட்டப்படுவாய். இடிந்து போன பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும். ஒரு பரிசுத்த மாளிகை எழும்பும். இடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒண்ணுமில்லாமச்சு, எல்லாம் பட்டு போச்சு, வறண்டு போச்சு, வாழ்க்கையெல்லாம் எங்கெங்கேயோ போச்சு, எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறது, திரும்ப முன்போல் ஆவாய். பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும். பரிசுத்த மாளிகை எழும்பும். நல்ல தகப்பனே, சபையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உம்முடைய ஆசீர்வாதமே அவர்களை நிலைக்க பண்ணும். உம்முடைய ஆசீர்வாதமே அவர்களை பாதுகாக்கும். உம்முடைய ஆசீர்வாதமே அவர்களை பராமரிக்கும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சபையை நிறைத்திருங்க தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வழிநடத்தல் தெய்வ ஜனங்களோடு இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் தகப்பனே. இந்த நாளில் வர தடைப்பட்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேலே வைங்க தகப்பனே. உம்முடைய கிருபை அவர்கள் மேலே வைங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.